அனைவருக்கும் வணக்கம். முதலில் அலெக்சாண்டர் என்ற வீர வரலாற்றை உங்களுக்கு தொகுத்து கூறியிருந்தேன். இப்பொழுது நான் சொல்ல இருப்பது நெப்போலியன். நெப்போலியன் போனபார்ட் பிரான்ஸ் நாட்டின் ஒரு சாதாரண குடிமகனாக பிறந்து ஒரு மாவீரனாக தன்னை வளர்த்து கொண்டு அந்த நாட்டின் மன்னனான நெப்போலியனை பற்றி இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன். வீரம்னா ரெண்டு வகைப்படும். பொதுவாக வீரம்னா என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு வகைப்படும். ஒன்று பை பெர்த்து, ரெண்டாவது பை growth. பை பெர்த்னா பிறப்பின் மூலமாகவே வருவது. பிறப்பின் மூலமாகவே வருதுன்னா அலெக்சாண்டர், நெப்போலியன், அதெல்லாம் அவங்கெல்லாம் ஒரு உதாரணம். எப்படின்னா அவங்க எதையுமே சொல்ல வேண்டியதில்லை. அவனா போய் அடிச்சுட்டு வருவான், அவனா போய் ஒரு காலை அடக்கிட்டு வருவான். அது வீரம் பை பெர்த்து. பை growthனா அவனை வளர்க்குறது. யாரையும் போய் எங்கேயும் போய் அடி வாங்கிடக்கூடாதுடா, அடி நம்மளாக இருக்கணும். அவனை தயார் பண்ணுறது, வளர்க்குறது. கம்பு சொல்லிக் கொடுக்கறது, கத்தி சண்டை சொல்லிக் கொடுக்கறது, மல்யுத்தம் சொல்லிக் கொடுக்கறது, அப்படி புடுறா இப்படி புடுறான்னு அவனை வீரனை வளர்க்குறது. பை பெர்த்து, பை growth. இந்த பை பெர்த்தில் தான் இந்த அலெக்சாண்டர், நெப்போலியன் வருவாங்க. இப்போ அரிஸ்டாட்டில், தாமஸ் கார்லைல், பிளேட்டோ மாதிரி ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா கரேஜியஸ்னஸ், பிரேவரி, போல்ட்னஸ் எல்லாம் தைரியம், இதெல்லாம் வீரம். The courageousness is the first and the best quality of a man rather than the other qualities of the man. ஒரு மனிதனின் வீரம்தான் அவனுடைய முதன்மை குணம். மற்ற அவன் எல்லா குணம் வச்சிருந்தாலும் சரி, வீரம் இருக்காயா? உனக்கு ஆபத்து நேரத்தில் ஆபத்தை எதுக்குறியா நீ? எதிரியை எதுக்குறியா நீ? எதிரியை பார்த்து பயப்படாமல் இருக்கியா நீ? போர் செய்ய தயாராக இருக்கியா? அதெல்லாம் வீரம்ன்றாங்க. ஆனால் வள்ளுவர் நம்ம ஔவையார் சொல்கிறாங்க, வீரம்னா நீங்கள் அப்படி போகக்கூடாது. நான் சொல்கிற வீரம் என்னன்னா ஐம்புலன்களையும் அடக்குவது. ஆசை, கோபம், பொறாமை, தாகம் எல்லாம் மனசில் போட்டு குதியாட்டம் போடுது பாருங்க. ஐம்புலன்களையும் புத்தர் மாதிரி அடக்கிறதா வீரம். எடுத்ததும் ஒருத்தனை அடிச்சிடலாம், எடுத்ததும் ஒருத்தனை எதிர்த்துடலாம், கெட்ட வார்த்தை பேசிடலாம். அப்படி சொல்கிறாங்க. வீரம்னா பார்த்துக்குங்க. இந்த இதில் வீரம்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வீரத்தில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பை பெர்த் இருக்குது பாருங்கள். அந்த பெர்த்தில் உள்ள நெப்போலியனை பற்றி சொல்கிறேன். நெப்போலியன் இத்தாலி நாட்டுக்கு பக்கத்தில் கார்சிகான்ற ஒரு நாடு, கார்சிகான்ற தீவு. அந்த தீவில் அஜாஜியோன்ற ஒரு ஊர், அதான் அந்த தீவோட தலைநகர். கார்சிகான்ற தீவு, அந்த தீவோட தலைநகர் அஜாஜியோ. இந்த இந்த ஊர், இந்த தீவு இத்தாலிக்கு பக்கத்தில் இருக்குது. உலக வரைபடத்தில் நீங்கள் இத்தாலியை பார்த்தீங்கன்னா கால் அந்த லெக்கு மாதிரி ஒரு ஷூ போட்ட மாதிரி இருக்கும். எங்களுக்கு ஹிஸ்ட்ரி எடுக்கும் போதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, ஷூவை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, அதான் இத்தாலி, அதான் ரோம் அப்படின்னு. அந்த இத்தாலிக்கு பக்கத்தில் உள்ள கார்சிகா தீவில் தான் அவர் பிறந்தார். இவர் பிறக்கும்போது என்னென்னா பியூட்டி, இந்த தீவு ஃப்ரான்ஸோட கையில் இருந்துச்சு. அதனால் இவர் ஃப்ரான்ஸ் குடிமகனாகிறார். பிரெஞ்சு குடிமகனாக இருந்து பிரான்ஸ் நாட்டோட அந்த மிலிட்ரி ஸ்கூலில் படிக்கிறார். சைனிக் ஸ்கூல் இன்றைக்குமே இருக்குது. சைனிக் ஸ்கூல், மிலிட்ரி ஸ்கூல். எங்கள் மேஜர் பெரியப்பாவோட பையன் 3 பேருமே படித்தாங்க. 3 பேருமே கேப்டன் ஆகி 3 பேருமே மிலிட்ரியில் மேஜர் ஆனாங்க. அங்கே என்னென்னா உங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங், ஸ்விம்மிங், கத்தி சண்டை, குத்து சண்டை எல்லாமே சொல்லிக் கொடுப்பான். ஒரு வீரனா, ஒரு ஆஃபீஸர், மிலிட்ரி ஆஃபீஸர் எப்படி இருக்கணும், போர்க்காலங்களில் எதிரியை எப்படி சமாளிக்கணும், எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்தணும், ஆட்சி திறமை எப்படி அப்படின்னு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. அதை படித்தவர் தான் இந்த நெப்போலியன். அதான் அவர் அந்த ஊரில் ஒரு சிறந்த ஒரு சோல்ஜராக போய், அப்புறம் ஒரு லெஃப்டினண்ட்டாக போய், அப்புறம் கேப்டனாக போய், அப்புறம் மன்னனாக போயிட்டார். அவருடைய சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை, நெப்போலியன் வகுக்கிற போர் திட்டங்களை, அவர் வகுக்கிற டெக்னிக்ஸு, எப்படி எதிரியை கைப்பற்றாரு, எப்படி டேக்கிள் பண்ணுறாரு, அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். 1812 நெப்போலியனுடைய படைகள் பிரசியான்ற நாட்டுக்குள்ளே போகுது. பிரசியான்ற நாடு உள்ள நுழைஞ்ச உடனே 5 நிமிஷத்தில் பிரசியா நாடு சரணாகதி. ஐயா சாமி சரண் அடைஞ்சிட்டோம்னு டோட்டலாக சரண் அடைகிறாங்க. காரணம் நெப்போலியனுடைய மாபெரும் படைகள். நீங்கள் இந்த ஜெங்கிஸ்கான் படம், அதை நான் ஒமர் ஷரீப் நடித்த ஒரு படத்தை பார்த்துருந்தேன், இங்கிலீஷ் படம். ஜெங்கிஸ்கான் போவார், முன்னாடி லீட் பண்ணிட்டு போவார், படைகள் வரும் பின்னாடி. அவர் மலை கொடைக்கானல் மாதிரி ஒரு மலையில் ஏறுவார்,
படைகள் கீழே வந்துக்கிட்டு இருக்கும், 5000 அடிக்கு கீழே. மேலேருந்து கையை உயர்த்துவார், எல்லா படைகளும் நிற்கும். அப்படி நெப்போலியனுடைய பெரும் படைகள் போய் இந்த பிரஸ்யாவை கபலீகரம் பண்ணுறாங்க. இந்த பிரஸ்யான்ற நாடு அப்போ என்னென்னா, யூரோப் நாட்டில் ஜெர்மன் நாடு பல சமஸ்தானங்களாக பிரிஞ்சிருக்கு. அதில் ஒன்று தான் இந்த பிரஸ்யா. நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி 536 சமஸ்தானங்களாக குட்டி குட்டி ஊர்களாக இருந்துச்சு. இங்கே நம்ம இங்கே வந்து திருநெல்வேலியில் இருந்துச்சு, புதுக்கோட்டையில் மன்னர் இருந்தாங்க, ராம்நாடு மன்னர் இருந்தாங்க, மதுரையில் மன்னர் இருந்தாங்க. இந்த எல்லா மன்னர்களையும் ஒன்று சேர்த்து தான் வல்லபாய் பட்டேல் இந்தியான்னு ஒரு பெரிய தேசத்தை உருவாக்கினார். அதுமாதிரி பிரஸ்யான்ற நாடு சின்ன நாடு, ஐரோப்பு கண்டத்தில் ஜெர்மனுக்குள்ளே பிரிஞ்சிருந்த நாடு. அதுக்குள்ளே போயிட்டார் நெப்போலியன். எல்லாம் தோத்துட்டாங்க. தோத்தவங்ககிட்ட நெப்போலியன் செய்கிற ஒரு டாக்டிக்ஸ் இப்போ சொன்னேன் பாருங்க, வார் டெக்னிக் என்னென்னா, தோல்வி அடைந்தவர்கள் அனைவரும் எல்லாம் வீட்டில் வச்சுருக்கிற ஆயுதத்தை கொண்டு வந்து ஒப்படைச்சிடணும். எல்லாம் பிரான்ஸ் படைகிட்ட வந்து ஒப்படைச்சிடணும். அப்படி எல்லாம் வந்து ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைக்கும் போது ஒரு சின்ன பையன் வந்து ஒப்படைக்கிறான். அழுதுகிட்டே வரான். அந்த பையன் அழுதுகிட்டே ஒப்படைக்கிறான், ஒரு வாளை ஒப்படைக்கிறான், ஸ்வாடை. பின்னாடி ஒரு பொண்ணு நிற்கிறா, அழுதுகிட்டே நிற்கிறா, அழகான பொண்ணு. அந்த பையனோட அம்மா, 7 வயசு அந்த பையனுக்கு. அந்த பையனோட அம்மா என்னன்னு கேட்குறான், என்ன அழுகுறீங்க அப்படின்னு. அப்போ சொல்கிறான், இது வந்து எங்கள் குடும்ப வாழ். என் கணவர் வந்து ஒரு டியூக்குனா சிற்றரசன், ஒரு ஒரு சின்ன கோமகன் மாதிரி. டியூக்குனா இளவரசனுக்கு அடுத்த ஸ்டேஜ். சிற்றரசன், இளவரசன், அப்புறம் தான் மன்னன், அப்புறம் பேரரசன். இந்த டியூக்கோட மனைவி தான் அவன். நான் சில வயதில் என் கணவர் இறந்துட்டாரு. என் கணவருக்கு ரொம்ப ஃபேவரைட்டு ஸ்வாடு இது. எங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப என் கணவர் ஞாபகமாக இருந்துச்சு. அதை இன்னைக்கு கேட்டீங்க, நாங்கள் வந்து ஒப்படைக்கிறோம் அப்படின்னப்ப நெப்போலியன் அந்த பையனோட அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு போங்கன்றார். அந்த பொண்ணு தான் ஜோசப்பைன், நெப்போலியனுடைய மிகச்சிறந்த காதலி, முதல் மனைவி. அவரை தான் நெப்போலியன் காதல் காதல் காதல், எந்த போருக்கு போனாலும் காதல் கடிதங்களை எழுதி எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்கார். சரி, இப்போ இங்கே வரோம். ஆயுதங்கள் எல்லாம் ஒப்படைக்கிறாங்கல்ல பிரஸ்ய மக்கள். ஒப்படைச்ச ஆயுதங்களை அவங்க கொடுத்த உடனே ஒரு 6 மாதம்னாலும் அவங்க புதிய ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு டைம் ஆகும். அந்த புதிய ஆயுதம் அவங்க டைம் ஆகிறதுக்கு தயாரித்து அவங்க சண்டைக்கு அடுத்து வர்றதுக்குள்ள நெப்போலியன் போய் அடுத்த நாடுகளை பிடிச்சிடுவார். அதான் அவருடைய அந்த வார் டாக்டிக்ஸ். இதுதான் அவர் வெற்றி பெறுறதுக்கு உரிய டாக்டிக்ஸ். அடுத்து நெப்போலியனுடைய இன்னொரு என்னென்னா, குதிரையிலே தூங்குவார்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நெப்போலியனுடைய படைகள் நான் சொன்னேன், நீல படைகள், நீளமாக அது பாட்டுக்கு மைல் கணக்கில் போயிட்டு இருக்கோம். இந்த நெப்போலியன் வந்து தூக்கம் வருது அவருக்கு. அவருடைய தளபதியை கூப்பிட்டு சொல்கிறாரு, தளபதி வந்து படையை வந்து நீங்கள் நடத்திட்டு போங்க, நான் தூங்குறேன். கடைசி சோல்ஜர் எப்போ என்னை தாண்டி போகிறாரோ அப்போ நான் முழிச்சுக்கிருவேன், நான் வந்து உங்களோட சேர்ந்துக்கிறேன்றார். சரின்றார் தளபதி. சரிங்க மன்னரே அப்படின்றார். ஆனால் தளபதிக்கு ஒரு பயம், ஒருவேளை கடைசி சோல்ஜர் போகும்போது, நெப்போலியன் மன்னனை தாண்டி போகும்போது நெப்போலியன் தூங்கிட்டாருன்னா அவன் சோல்ஜர் அரசரை எழுப்ப மாட்டான். ஒருவேளை இவர் குதிரையிலே தூங்கிட்டாருன்னா எனிமி ஷூட் பண்ணிடுவாங்க, இல்லை ஏதாவது கத்தியை வச்சு வெட்டிடுவாங்க அப்படின்ட்டு பயந்துட்டு பக்கத்துலேயே நிற்கிறார். நெப்போலியன் பக்கத்துலேயே நின்று அவருக்கு உபதளபதி அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நீ படையை லீட் பண்ணுன்றார். சொன்ன மாதிரியே இந்த படைகள் போகுது. ரொம்ப நீளமான படை. நான் சொன்னேன் பாருங்க, அந்த ஜெங்கிஸ்கான் படத்தில் உமர் ஷரீப் முன்னாடி போயிருப்பார். நீங்கள் மெக்னாஸ் கோல்டுன்னு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து உமர் ஷரீப்பும் கிரிகோரி பக்கம் நடந்தாங்க. அது வந்து தங்க மலை, அமெரிக்காவில் தங்கத்தை எடுக்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு போவாங்க. அதில் வில்லனாக நடித்தவர் தான் கிரிகோரி, உமர் ஷரீப். அவர் ஜெங்கிஸ்கானா நடித்த படத்தை தான் நான் பார்த்தேன். அதில் அந்த நீளமான படைகள் போகும். அப்போ அந்த மாதிரி நெப்போலியனோட படைகள் போயிட்டுருக்கு. போனால் கடைசியில் சோல்ஜர் ஒரு 2 மணி நேரம் கழித்து சோல்ஜர் எழுந்திருக்கிறாங்க. 1.5 மணி நேரம் லாஸ்ட் சோல்ஜர் நெப்போலியனை தாண்டான் பாருங்க. டக்குன்னு முழிச்சு குதிரை எடுக்கிறாரு. பக்கத்தில் தளபதி, என்ன பக்கத்தில் நிற்கிறீங்க, நீங்கள் உங்களை முன்னாடியில் படையை நடத்திட்டு போக சொன்னேன் அப்படின்ற. இல்லை மன்னரே, நீங்கள் வந்து தூங்கிட்டீங்கன்னா கடைசியாக போகிறவங்க உங்களை எழுப்ப மாட்டாங்க, பயந்துக்கிட்டு. மன்னர் எப்படி எழுப்புறதுன்னு, எதிரிக 4 பக்கமும் உங்களுக்கு இருக்காங்க, அவங்க உங்களை ஷூட் பண்ணிடுவாங்க, இல்லை வில்லு விட்டுருவாங்க, இல்லை கத்தி எரிஞ்சிருவாங்க. அதனால் உங்கள் பாதுகாப்புக்காக நின்று. அப்போ நெப்போலியன் சொல்கிறாரு, வாள் எடுத்து போர் தொடுத்து இந்த வையகத்தையே காலடியில் கொண்டாடணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த தூக்கம்னா ஒரு அற்ப விஷயம்யா. தூக்கம் என்ன ஒரு இது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியவன் நெப்போலியன்
நல்லா கவனிச்சுங்க. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியவன் நெப்போலியன். வாங்க, என்னை பற்றி இவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்ட்டு அவர் இது பண்ணுறாரு. அடுத்து நெப்போலியன் வந்து இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியவர்ன்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நெப்போலியன் ஒரு போரில் தோத்துட்டார். தோத்த உடனே ஒரு பிரிட்டிஷ் மிலிட்ரியில் ஒரு ஒரு லெஃப்டினன்ட்னா சார்ஜென்ட்டுக்கு கேப்டனுக்கு கீழே உள்ள ரேங்க். அப்போ தான் வந்திருக்கான், பதவிக்கு வந்திருக்கான். அவன் சொல்கிறான், இந்த நெப்போலியன் வந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியவராமே. டென்ட்டு போட்டு அதில் வந்து நானும் அவரும் டீ குடிப்போம், ஒரு டீ பார்ட்டி மாதிரி வைப்போம், டீ குடிப்போம். அவர் டீயை வாயில் வைப்பார் சாஸ்டரில், நானும் டீயை வாயில் வைப்பேன். அவருக்கு பின்னாடி ஒரு பாமை கொளுத்தி போட்டிருக்கேன், ஒரு கிரனேட்டை போடுங்க, என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் ஆபத்து நேரத்தில். பொதுவாகவே ஆபத்து நேரத்தில் தான் ஒருத்தனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அழுவேன், கதறுவேன், துள்ளி துடிப்பேன், கோபப்படுவேன், மெண்டலாக சிரிப்பேன், பைத்தியமாக சிரிப்பேன், வீட்டில் உள்ளவங்க எல்லா பேரையும் தூக்கி போட்டு மிதிப்பேன், அடிப்பேன். ஒரு பர்ஸு காணும், பைக் சாவி காணும்னா அவன் நீங்கள் பாருங்கள் துள்ளி துடிச்சிருவேன். ஆனால் இந்த நெப்போலியனை பார்த்துக்கிட்டே அவங்க டீ கொடுக்குறாங்க. டீயை குடிக்க போகிறாரு நெப்போலியன். கரெக்டாக டீ குடிக்கும் போது கிரனேட் வெடிச்சிருது, பாம்பு வெடிச்சிருது. பாம்பு வெடித்தா இப்போ பார்க்குற நெப்போலியன் ஒரே புகை மண்டலம். The tea is very nice. Something went on wrong. What is wrong? Go see Mr. Lieutenant அப்படின்றாரு. இந்த டீ மிகவும் அருமையாக இருந்தது, ஆனால் நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தது, அது என்னன்னு போய் பாருங்க அப்படின்றாரு. பார்த்தா அந்த லெஃப்டினன்ட் சேர்லேருந்து கீழே விழுந்து கீழே கிடக்கேன். அப்போ தான் நினைக்கிறாங்க, உலகத்தை பால் எடுத்து போர் தொடுத்து இந்த வையகத்தவே தான் காலடியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறானே நெப்போலியன், உண்மையிலே சிறந்த வீரன் அப்படின்றாங்க. ரைட், இது ஒரு இது. அடுத்து நெப்போலியன் வந்து 1804 அவரே மன்னர் ஆயிட்டார். அவரே வந்து பிரான்ஸோட மன்னர் ஆயிட்டார் 1804. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இப்போ யூரோப்பில் அப்போ ஒரு வழக்கம் என்னன்னா, அது எல்லாமே கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ். போப்பு தான் அவங்களுக்கு ஹெட்டு. இத்தாலியில் இருக்கார், ரோமில் இருக்கார். தனியாக உலகத்தில் இன்னைக்கு போப்புக்குன்னே அது தனி நாடு, தனி மிலிட்ரி, தனி போஸ்ட் ஆஃபீஸு, தனி போலீஸ் ஸ்டேஷனு, டிராஃபிக்கு எல்லாமே இருக்கும், தனி நாடாக இருக்கும். அந்த போப்பு வந்து யாரை ஒருத்தர் மன்னனை அங்கீகரித்து அந்த கிரீடத்தை எடுத்து கொடுக்குறாரோ அவருக்கு தான் மன்னன். ஆனால் அந்த நெப்போலியன் வந்து பிறவியிலே மன்னன் கிடையாது. ரெண்டாவது, அவர் கல்யாணம் முடித்த ஒரு பொண்ணு வந்து மன்னர் குடும்பத்தை ஒரு டியூக்கு தான், விதவை பெண்ணு. அதனால இந்த நெப்போலியனை இவர் அங்கீகரிப்பாரா இல்லையான்ற ஒரு இதில் நெப்போலியன் என்ன பண்ணுறாரு, அவரே வாள் எடுத்தா அந்த மணிமகுடத்தை, யூரோப் மணிமகுடம் எடுத்து அந்த பிரான்ஸ் நாட்டு மணிமகுடத்தை எடுத்து அவர் தலையில் சூட்டிக்கிறார். நெப்போலியன் சொல்கிறாரு, அருமையான ஒரு வீரனுடைய வார்த்தை சொல்லி இதோட முடிக்கிறேன். இந்த பிரான்சின் கிரீடம் அரியணை கீழே கிடந்தது. அந்த கிரீடத்தை, அந்த மகுடத்தை நெப்போலியன் தன் வீரத்தால், தன் வாளால் எடுத்து தன் தலையால் சூடி கொண்டான்றார். போப்பாண்டவர், அது யாராவது போயா, நான் தான் என் மன்னன், நான் தான் வீரன், என்னைக்கு நானே சூட்டிக்கிருவேன் அப்படின்றார். நன்றி. அடுத்த தொடரில் நான் நெப்போலியனை பற்றி மற்றும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு கூறுகிறேன். தயவுசெய்து அந்த பட்டனை, சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அமுக்குங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.